ஜீப் வந்து வா. ஐயோப்பா காப்பாத்து. எவன்டா அவன் நடு ரோட்ல படுத்திருக்கிறது? செவப்பு தொப்பி, கருப்பு கண்ணாடி, காலை வேற ஆட்டிக்கிட்டு என்ன மாதிரி ஹீரோ நினைச்சிட்டான் அவன். ஏய் யாரா நீ? சின்ன இவனை கொஞ்சம் கவனி. பயப்படாதீங்க, எங்களுக்கு நகைய பணமா தேவையில்லை. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க, வாங்கிக்கிறோம். ராமஜெயம் ராமஜெயம், ராம் 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 ராம், ஜெயம் 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 ஜெயம். நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் ஐயா வீட்டுல இருந்துதான் லாரிங்கள்ல தண்ணி கொண்டாந்து இதெல்லாம் வரைக்கும் ஊத்திட்டு இருந்தாங்க. ஒரு வாரமா லாரியே வரலீங்க. சமைக்க குடிக்க கூட தண்ணி இல்லைங்க. சாவு கிடக்குறவங்க ஏன்டா தண்ணி குடுக்கறத நிப்பாட்டிட்ட? நாம சொல்றது எதையும் இப்ப கேக்குறது இல்லைங்க. அவங்க பேச்ச நம்ம கேட்போம். தண்ணி தானப்பா கேக்குறாங்க, பாவம். குடுங்கப்பா குடுங்க. வாய் சார். இது என்னையா கொடுமை? கார கழுவுறீங்க, மாட்டை குளிப்பாட்டுறீங்க, நாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா எங்களை கொண்டுடுவீங்க போல் இருக்கு. ஐயா தண்ணி காட்டுலாம் கேட்க ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கா. இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லி உங்களை எல்லாம் உள்ளதால சொல்றோம். என்ன விஷயம்? எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் ஐயாவை நாங்க உடனே பாக்கணுங்க. கொஞ்சம் இருங்க, இப்ப வந்துருவாரு. ஐயா இருக்கிறது ஒரு வெட்டி தாங்க. அவ பரி நிறைய இருக்குதா? இல்லீங்க. வாய மூடியா. ஏயா ஐயா கிட்ட என்னமோ சொல்லணும்னு வந்தீங்களே? ஐயா தான் இன்ஸ்பெக்டர், சொல்லுங்கயா. ஐயா பண்ணையார் வீட்டுக்கு குடிக்க தண்ணி கேட்க போன எங்களை தண்ணியில முக்கி சாகடிக்க பார்த்தானா? அவங்க ஆமா. என்ன செய்யலாம்? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுங்க. சொல்லிட்டால, முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவோம். சார் அடுத்தது யாரு? என்னடா பாட்டு பாடுறீங்க? இப்ப நான் பாடுறேன் கேளுங்கடா. ஏய் வாங்கடி. கண்ட ஓட ஒரு பக்கம், அத கசக்குற பொண்ணுக்கு ஏன் இந்த வெக்கம்? மழை பெஞ்சா தேர்வெல்லாம் தண்ணி, அந்த மாமிக்கு வந்ததடா. ஏன்டா வாய பழக்கிறீங்க? கூடுங்கடா. ஜன்னி ஜன்னி தலலே லாலே லாலே தலலே ஏய் தலலே ஏய் தலலே லாகோ. ஏன் உன போட்டு அடிக்கிறீங்க? இது கல்லு இல்லையா? கல்லுக்கு இவனுக்கு வித்தியாசம் தெரியலப்பா. போன சோடா புட்டி. ஏப்பா உன்னை மகாராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற சொன்னா இருக்கிற கழுதைக்கு எல்லாம் ட்ரெஸ் போட்டு விட்டு ஊரு கழுதையில என்ன கோச்சுடுங்க. என்னடா போறீங்க? ஏய் எழுதிட்டியா? வாங்கப்பா முதல்ல. ஏய் எங்க அவன? என்னப்பாச்சு? நம்ம வீட்டு மிளகாய் எண்ணெயில விழுந்து செத்து போச்சுப்பா. இத நான் எங்க பதப்பேன்? ஐயோ அப்பா, ரொம்ப குடிக்காதீங்கன்னு கேக்குறீங்களா? ஏன்பா உங்க கொண்டு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்னப்பா செய்யுது? ஒண்ணு எனக்கு ஆகாதுப்பா. உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சாப்பிடுங்கப்பா. அப்படியே தூங்குங்கப்பா.
என்னம்மா என்னாச்சு? நம்ம ஊர் கடைசியில இருக்கிற பாழடைஞ்ச கோயிலுக்கு போயிருந்தேன்ப்பா. அங்க இருந்த நல்ல பாம்பு என்ன பார்த்த உடனே சிரிச்சு, அப்புறம் எனக்கு கடிக்க வந்துச்சுப்பா. எனக்கு ஒரே பயம். நீ எதுக்குமா அங்கெல்லாம் போற? சரி சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போ போம்மா. சரிப்பா. காப்பாத்துங்க குருஜி, காப்பாத்துங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தாயத்தை நீங்க தான் கட்டி விட்டீங்க. அந்த புண்ணியத்தாலதான் எங்களை விரட்டின பாம்புக்கு பயப்படாம நாங்க இன்னும் உயிரோட இருக்கோம் குருஜி. என் பொண்ணு நாகாத்தாமா கோயிலுக்கு போயிருக்கிறப்போ என் பொண்ணை மட்டும் குறி வச்சு அந்த பாம்பு துரத்திருக்கு சாமி. ஞானதர, உன் பொண்ணு கழுத்துல பழைய சம்பவம் சம்பந்தப்பட்ட டாலர் ஒண்ணு தொங்குது. அதை எடுத்து எல்லாம் சரியா. டேய், பின்னாடி போடா. நீ போடி பின்னாடி. நீ போடா. யூ ராஸ்கல். பாட்டி, என்ன ஒரு பொண்ணு அடிச்சாடா. அடிச்சிட்டாடா? யாரா அவ? வெந்திரா, வாடா. குட்டி பாருடோய், ஹோய் ஹோய் குட்டி பாருடோய், கெட்டிக்காரி டோய், டோய் டோய் வெட்டு பாரு டோய். குட்டி பாரு டோய், கோய் கோய் குட்டி பாரு டோய், கெட்டிக்காரி டோய், டோய் டோய் வெட்டு பாரு டோய். குட்டி பாரு டோய், கோய் கோய் குட்டி பாரு டோய், கெட்டிக்காரி டோய், டோய் டோய் வெட்டு பாரு டோய். அட ஜீன்ஸ் போட்ட சிங்காரிய, ஸ்லீவ்லெஸ் வையாரிய, கண்ணடிக்கிற கைகாரிய, குரங்கு குசலா, கமலா விமலா, மனிதா புனிதா, ஜமுனா யமுனா, தள தளக்குற தக்காளிய, பழ பழக்குற பப்பாளிய, குட்டி பாருடோய், போய் போய் குட்டி பாருடோய், கெட்டிக்காரி டோய், டோய் டோய் கெட்டிக்காரி டோய். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஊர் மேலே போய் சொன்னேன்னு கட்டி வச்சிருக்குது, காப்பாத்துங்க. என்ன பாத்தே, மாட்டிக்கிட்டியா? நீயும் கீரியும் சண்டை போடுன்னு ஜனங்க சொல்லுது, எப்படிங்க முடியும்? யோ, இது என்ன அநியாயம்? கீரியோட இவரு எப்படியா சண்டை போடுவாரு? அது எப்படியா முடியும்? இதுக்கு இதே வேலையா போச்சு. கீரிக்கும் பாம்புக்கு சண்டை காட்டுறேன் சொன்னிச்சு, ஒரு நாள் கூட காட்டவே மாட்டேங்குது. என்ன அது? நிறுத்துக்க மாமா. தம்பி, இவங்க பாம்பை காட்ட சொல்லு, கீரையாவது காட்ட சொல்லு, நீங்களாவது திறந்து காட்டுங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தடுங்க. அமைதி, அமைதி. எல்லாரும் பாம்பை பார்க்க போறீங்க. எல்லாரும் இப்ப கீரையை பார்க்க போறீங்க. என்ன அது? பாம்பு இல்ல, கீரை இல்ல, ரெண்டும் காதல் சோடி. சினிமாவுக்கு போயிருக்குது, இப்போ வந்துடும். யார்ட்ட கதை விடுற? இப்ப வந்துருமா? மகடி ஊதுனா வந்துரும். மகுடி ஊதுனா பாம்பு வரும், கீரி வருமா? பாம்பு பக்கத்துல இருக்குது, கீரிய கூட்டிட்டு வந்துரும். மகுடியாவது வச்சிருக்கேன்? இருக்குதுங்கோ, வாசிக்க தெரியாதுங்கோ. நான் வாசிக்கிறேன். மகுடி எங்கயா? முதல்ல கட்டா உரு எடுத்து கொடுக்குது. கட்ட உரியா? மாமா அவுக்குறேன். ஆமா, அவுந்து இருக்கிறீங்களா மாமா? அரே சைத்தான் கி பச்சா. எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை. ஐயா, இதே வாசிக்குது, இப்படி வாசிங்கோ. புரியா? பாம்பு வந்திருக்குது. சரி, இந்த பாம்பு வச்சு நீ பழக்கம் எடுத்துக்க.
பாம்பே பிடிச்சு கொடுங்க. ஐயோ பாம்பு பாம்பு. நீங்களே இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன். எங்கேயும் உன் பிள்ளை வெளியே வர சொல்லியா? ஏன் ஏதாவது உதவி தேவையா? ஓ உதவி வேணாயா, தொந்தரவு பண்ணாம இருந்த பத்தாது. ஊர்ல அவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல. நீ ஒரு குடிகார, உன் புள்ள ஒரு தருதல. என்னடா சொன்ன? நீ ஒரு குடிகார, உன் புள்ள ஒரு தருதலன்னு சொன்ன. நான் குடியாரதான்டா, ஆனா ஊர் குடிய கெடுக்கிறவன் இல்ல. என்ன பத்தி எது வேணாலும் பேசு. என் பையனை பத்தி பேசுன உன்னை கொன்னுடுவேன். ஒண்ணு கல்யாணமே ஆகல, உனக்கு ஒரு பையனா? யார பத்த சொன்னீங்க? நீங்க ஆனாத, உங்க அம்மா ஆனாத, உங்க அப்பா ஆனாத, உங்க பரம்பரை ஆனாத. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீங்க, உங்க கால கையை வெட்டி பிடி வெட்டி. எப்ப பயந்துருச்ச? இந்த அனாதைக்காது நீங்க அடி வாங்கணும். யாருப்பா சொன்னது நீ அனாதன்னு? அந்த பயிலுக்கு தான் அனாத. நான் இருக்கும்போது நீ எப்படி அனாத முடியும்? ஆத்தா என்ன பாக்குற? ஃபுல்லா தண்ணி அடிச்சு வந்திருக்கேன். உனக்கு எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதுல 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயில்ல நீதான ஒரு குழந்தைய கொடுத்த. அவனுக்கு எந்த குறையும் இல்லாம அவனை நல்லபடியா வளர்த்த. அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கல்யாணமா பண்ணிக்கிறல. உனக்கு தெரியுமில்ல? அவ இப்ப எங்க அப்பா யாரு, எங்க அம்மா யாருன்னு கேக்குறா. எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் உனக்குதான் தெரியும். ஆத்தா அவ அப்படி கண்டுபிடிச்சிட்டா என்ன பிரிச்சா போயிருவா. அவனை பிரிச்சு நான் இருக்க முடியாது. அப்பா உங்களை விட்டு சத்தியமா எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, எப்பயும் போக மாட்டேன்ப்பா. என்ன பெத்த அம்மா யாருன்னு தான்ப்பா கேட்டேன், வேற எதையும் கேட்கலப்பா. தெரிஞ்சா சொல்லுங்கப்பா, இல்லைன்னு வேணாப்பா. பயப்படாதீங்கப்பா, சொல்லுங்கப்பா. ராஜா அப்பா எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கப்பா. ராஜா உன்னை பத்தின பூர்வம் எல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயில்ல உன்னை குழந்தைய கண்டெடுத்தேன். அப்போ உன் கூட பாம்பு மகடி இருந்தது. உங்க அம்மாவுக்கு தெரியணும்னா இந்த ஊர் பண்ணியாட்ட கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன்.
சாமி வளர்க்குற பாத்தோட ரெடி ஆகலாம் எப்படியா? என் கூடவே இருக்கிறவனுங்க தான், ஆனா பார்ட்னர்ஸ் ஆயிட்டானுங்களா? எங்க அம்மா ஐயா, எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. யாரும் உங்க அம்மா? 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. உங்களை கேட்டா தெரியும்னு சொன்னாங்க. எங்கயா எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கயா. அழாதப்பா அழாத. உன் அம்மா பேர் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. அப்பா பேரு தெரியாது. அப்பா பேரும் தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ் எங்க வாங்கப்பா. உங்களுக்கு எல்லாம் பொழுது போலன்னு சொன்னீங்களே, இவன் அப்பா அம்மா பத்தி ஏதோ கதை சொல்ல போறானா, வந்து கேளுங்க. இவன் அப்பா அம்மா யாருக்கா தெரியுமா? அப்ப தப்பு தாண்டால போறான். அனாதை பைய போல இருக்கு. அனாதை பைய, ஐயோ, அனாதை பைய. எங்க அம்மா ஓடடே. எங்க அம்மா எங்க அம்மா என்னடா குழம்பு அமாவாசை? டேய், இவனை பிடிச்சி வெளியே தள்ளு. ஓடாதே. என்ன விடுங்க. எங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்காம இந்த இடத்துல விட்டு போக மாட்டேன். என்ன விடுங்க. 18 வருஷங்கிறான். அம்மாங்கிறான். நாம பண்ண தப்பு 1 2 ராமஜெயம் ராமஜெயம். பண்ணையார் வீட்டுல அவமானப்பட்டதான் மிச்சம். நம்ம வேதனை அவங்களுக்கு தெரியல. தெரிய வைப்போம். ஏய், பணக்காரங்க ஒரு பிரச்சனை வரும்போதுதான் மத்தவங்க அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை எப்படி உண்டாக்குறது? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயில்ல உன்னை குழந்தைய கண்டெடுத்தேன். அப்போ உன் கூட பாம்பு மகிழி இருந்தது. அந்த பாம்பு உள்ளே என்னையா சொல்லுது? பாம்பு விட்ட காட்ட போறோம். பாம்பு வச்சே காட்டுது. அரே இந்த வீட்டு மேல வேற வீட்டு மேல விடு. அரே ஜாவ், அரே ஜாவ், சரோ ஜாவ். இந்த வீட்டுக்கு நாய் தேவையில்ல, நீ ஒருத்தனே போதும். வாங்க வாங்க. அங்கிள் அங்கிள், எங்க தேவிய காணோம்? அலையாதரா சொல்லு, முதல்ல ஒரு மீசை வைடா. இப்ப எதுக்காக கண்டு கலங்குற? பிடிக்காத மாப்பிளைய கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே என்ன? கவலைப்படாத தேவி, ஒரு நல்ல மனசு கேட்டபடி எல்லாம் நல்லாவே நடக்கும். பொழுது விழிஞ்சா கல்யாணம். இனிமேல ஆம்பளை லட்சமா கிறுக்குதான் பண்ணாம இரு. எலி மீசை கொஞ்சம் கொடுக்கல. இதெல்லாம் இரவல் கொடுக்கறதுலடா, சொந்தமா வளர்னா. இவன் திருந்த குர்கா, பங்களாக்குள்ள பாம்பு பூந்துருச்சா? சீக்கிரம் யாரையாவது கூப்பிடியா. பங்களாக்குள்ள பாம்பு, பாம்பு வந்துருச்சு. அரே அல்லா, அரே பையா. பாம்பு பிடி ஆளு வந்துட்டே இருக்கான். தைரியமா இருங்க எல்லாரும். வாப்பா வா, அப்பா வா வா. பெரிய பாம்பு வா. அவன் சின்ன பையன். இவ்வளவு பெரிய குடியா? நிலத்து இவ்வளவு பெரிய கூட இருக்கு. பாம்பு இதுக்குள்ள போய் பூந்துருச்சுங்க, அதான் தூக்கிட்டு போறேன். பாம்பு கூட குள்ளையா? பாம்பை காட்டு பார்க்கலாம். கடிச்சிருங்க. பாய் எந்த பக்கம்? பாம்பு நிலத்துக்கு வாயில சுருட்டு வச்சிருக்கு. பாய் எந்த? சுருட்டு போட்டானா ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. தூக்கிட்டு போ. மூஞ்சி மாறியும் பாரு. ஐயா ஐயா, ரூம்ல இருந்த தேவியை காணுங்க. அதிர்ஷ்டக்கார பையன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு நோட்டு ஓடிட்டான். இனிமே டென்ஷன் எனக்கு தாண்டா.
சுருட்டு போறானா இல்ல ஞாபகம் அதை பாரு என்ன லெட்டர். அண்ணையா இருக்கு. உங்க மகளை நாங்க தான் கடத்திட்டு போயிருக்கோம். எங்க அம்மா இருக்கிற இடத்த சொன்னா அவளை விட்டுடுவோம். மகடிக்காரன் யார்? இந்த மகடிக்காரன் ஏண்டி வேலைக்காரன் நாய உன்னை நம்பி தாண்டியா பொண்ணா பிடிச்ச. எங்கிட்டு போன நீ? முடிய பாரு. ஏண்டா எரு மாட்டு முண்டா, அறிவு இருக்கா உனக்கு? உன் கண்ணு முன்னால பொண்ணை கடத்திருக்காங்க. எப்படி வரல நீ? நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லையா, நீங்க 2 பேரும் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சீங்க. நாங்க தான் கூமுட்ட உன் மூலம் எங்கடா போச்சு? மூளை இல்லாதவங்கிட்ட போய் அதை போய் கேட்டுட்டு இருக்க. என் மருமகளை பறிவு கொடுத்துருக்கீங்களா பாவி? சும்மா புலம்பிட்டு இருக்காம அவன் தப்பிச்சு போறதுக்குள்ள பிடிக்கிற வழியை பாரு. போட ரசிக்கிறான். என்னைய திட்டுறீங்க? நான் அப்பவே சொல்லல பாம்பை பார்க்கணும் பெட்டியை தரணும். நீங்க தான் என்னைய குடியாவேன்னு சொன்னீங்க. எப்படி இருந்தாலும் சரி அந்த பாம்பு இன்னைக்கு தப்பிடா எந்திரிக்கடா. எவ்வளவு போயிருப்பா? நாங்க உன்னை தூக்கிட்டு வந்தது உன்னை கெடுக்கிறதுக்கோ பணம் பறிக்கிறதுக்கோ இல்ல. அப்புறம் எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க? ராஜாவோட அம்மா இருக்கிறாடா, உங்க அப்பனுக்கு தானே தெரியும். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறது. அவரை சொல்ல வைக்கத்தான் இப்படி செஞ்சோம். ஒரு வகையில இது நல்லதா போச்சு. நடக்க இருந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எப்படிடா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. அப்புறம் எங்களை விட்டு தப்பிக்க முயற்சி பண்ண. என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பயந்து போய் ஓடினேன். முதல்ல நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இங்க இருந்து தப்பிச்சு போவே மாட்டேன். உங்க கூடவே இருந்து உங்களுக்கு உதவி செய்யறேன். போதுமா? அமுல் பேபி அந்த சோப் எடுத்து கொடுறா. ஏய் முதுகுல கொஞ்சம் சோப் போட்டு விடுறா. நீ ஒண்ணு எனக்கு சோப் தேய்க்க வேணாம். நான் ஒண்ணு சோப்பு தேய்க்கல, உங்க உடம்புதான் தேய்ச்சேன். நீ எதுக்கு என் உடம்பு தேய்க்கணும்? உங்க உடம்புல ரொம்ப அழுக்கு இருக்காதான். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத ஆளா இருக்கீங்களே. என்னடா? சோப்பு சோப்பு சோப்பு. சரியான யோசி. குடிச்சு பாருங்க. என்ன ஒரு வரை உள்ள போற வரைக்கும் தான் உங்களுக்கு அப்படி தெரியும். இது உள்ள போறச்சு நீங்களா இருக்க மாட்டீங்க. நானாவே இருக்க மாட்டேன். உங்களுக்கு இருக்கிற அறிவு, திறமை, உழைப்பு இதெல்லாம் நம்ம ஜனகிட்ட யார்டனே இருக்கு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் சாராய வாசனை. குடிங்க என்ன அண்ணே, குடிங்க என்ன அண்ணே, குடிச்சு பாருங்க என்ன. என்னென்ன பாக்குறீங்க? இதுல குடியே கெடுக்கும்னு தான் போட்டிருக்காங்க. குடி கதையை கெடுக்கும்னு போட்டிருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசம்? உங்களுக்கு 5 அறிவு, எங்களுக்கு 6 அறிவு. இது உள்ள போன உடனே நாங்க உங்களை மாதிரி ஆயிடுறோம். அண்ணா தயவு செய்து குடிங்க என்ன, குடிச்சு பாருங்க என்ன, வாங்க என்ன, குடி என்ன, குடிங்க குடிங்க. குடிக்க மாட்டா? ஏய் நாய பேய, வாடா வாடா சண்டைக்கு வாடா. சண்டைக்கு எட்டி ஓடிச்சுட்ட. டேய் கல்லைக்கு போறவன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ கூட்டி வாடா. நான் வீரன்டா, நான் வீரன். என்ன பண்ற பாரு. ஏய் சும்மா விட்டுவனா? டேய்
வானத்தில் மின்னும் நிலவு பூமிக்கு வந்தது என்று கேட்டேன். ஒரு செய்தி இன்று கண்ணால் பார்த்தேனே. பூவுக்குள் புது வாசமே, விரல்களும் பழுவது இடையது நெளியது சின்ன பூ இவள் உள்ளம் பூசு. சொந்தம் என்பது 1000 ஜென்மம் கொண்டது இன்பம், புது இன்பம் அது எட்டி பார்த்தாச்சு. வாவென்று வரவேற்குதே, குயில் ஒன்று பாடுது. வந்தது வந்தது மங்கள மாலையோ, பூவுள்ள பொட்டு வச்சு ஆடுது. ஹலோ, உன் பொண்ணை கடத்திட்டு போன மகுடிக்காரன் தான் பேசுறேன். ராஸ்கல், அவளுக்கு மட்டும் ஏதோ நாச்சுனா தொலைச்சு கட்டி விடும். ஆமா, அவ ஒழுங்கா வீட்டுக்கு திரும்பணும்னா எங்க அம்மா இருக்கிற இடத்த சொல்லிடு. எங்க அவனு சொல்லி தொலைங்கிறதே. திருமல அடிவாரத்துல இருக்கிற மண்டபத்துக்கு தகவல் வந்து சேரணும். போலீஸ் கீலீஸ்னு போனீங்க, உன் பொண்ணோட கதி அதோ கதிதான். ராஸ்கல்ஸ். ராஜா, தகவல் சொல்ல ஆள் மட்டும் வரல, போலீஸும் கூட வந்திருக்காங்க. வாங்க தப்பிச்சு போயிட்டு வாங்க. போறதுக்கு மாதிரி இளைஞரா இருக்குதா? சொல்றேன் கேப்பையா? எல்லாரும் ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க, இல்ல உங்க சுண்டாக்கா பைய புனமா தண்ணீரை மிதப்பா. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன, அங்க அமிச்சிட்டு அவரை இங்க கூட்டிட்டு வர்றதா. ப்ளீஸ் என்ன நம்புங்க. எங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது உங்க அம்மா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு தகவல் அனுப்புறேன். பொண்ணு அனுப்பி வைங்கடா, முதல்ல பையனை அனுப்புங்க. குளத்துறண்டு
பார்த்தா தெரியல, மிட்டாய் கடை. இந்த நீட்டு நெட்வொர்க் அதுக்கு பேர் என்ன? காராச்சேவு. இதே காரச்சாவா? இதுல 1 கிலோ போடுங்கண்ணே. 1 கிலோ. டேய் பையா, போடுங்கண்ணே. அள்ளி போடுங்கண்ணே. போடுறேன். தட்டி இறங்குறண்ணே. யோ, கையடியா. கல்ல வைக்கிற இடத்துல கைய வச்சுக்கிட்டு. டேய் கல்லா. என்ன இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்க இது பேர் என்னண்ணே? இதுவா? முறுக்கு முறுக்கு. இதே முறுக்கா? 1 கிலோ போடுங்கண்ணே. போடுறேன். போடுங்க. சீக்கிரம் கட்டா. இந்த உருண்டையா மஞ்சளா? லட்டு. லட்டா? இதுக்கு பேர் லட்டா? ஆமா. 1 கிலோ போடுங்கண்ணே. இந்தாங்க சாப்பிடுங்க. போடுங்கண்ணே. அப்படியே போடுங்கண்ணே. போடுறேன். அண்ணே 100 ரூபா மிச்சர் கொடுங்கண்ணே. அண்ணே சீக்கிரமா 100 ரூபா மிச்சர் கொடுங்கண்ணே. போயா, காலங்காத்தால சாவுகிறாய்க்கு மொத்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், வந்துட்டான். போயா அண்ணா, நீங்க சொல்லுங்க. நீதான் சாவுகிறாக்கி. டேய் பல்லு குச்சி போடா. நீங்க சொல்லுங்கண்ணே. அதுல 1 கிலோ, இதுல 1 கிலோ, அதுல 1 கிலோ, அதுல 1 கிலோ. டேய் வாடா. எல்லாத்துலயும் 1 கிலோ போட்டாச்சுண்ணே. உங்ககிட்ட பெரிய அண்டா இருக்கானே இருக்க. அதை எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அப்படி கலக்குங்கண்ணே. ஒன்னா கலக்கவா? ஆமாண்ணே, கலக்கல பத்தி எனக்கு தானே தெரியும். கலக்குங்கண்ணே. சரி, நீங்க காசு குடுக்குறீங்க, நான் கலக்குறேன். அண்ணே, பை கொண்டு வந்திருக்கீங்களா? என்னண்ணே நீங்க? நான் என்ன மாங்காய் மடையனா? இவ்வளவு தூரம் வந்தவன் பை கொண்டு வராம இருப்பனா? அண்ணே, அந்த கலக்குனதுல இந்த அழகான பையில ஒரு 100 கிலோ போடுங்கண்ணே. 100 கிராமா? ஆமாண்ணே, போடுங்கண்ணே. அடே மில்லிகிராக்கி, உன்னை காலையில பார்க்கும் போதே நினைச்சேன், இன்னைக்குலாம் இப்படித்தான். என்னடா கேட்ட? போடுங்கண்ணே. போடுறேன். ஐயோ, 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 போடு. நான் அடுத்த இடத்துல வாங்கிக்கிறேன். 1 கிலோ மிக்சர். உனக்கு 1 கிலோவா? ஞானதரா எப்படி? டாடி, அம்மா தேவி, நல்லா இருக்கியா? இப்ப தமைய மனசு நிம்மதியா இருக்கு. ஏயா இருக்காது, கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தது நானு. சரி சரி, 5 மணிக்கு வரேன், எடுத்து வை. வரேன். அங்கிள், அந்த இன்ஸ்பெக்டர் நம்பாதீங்க, அது ஒரு டுபாக்கோ. உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்குள்ள பெரும் பாடா போச்சு. சிங்கம், புலி, கரடி. எங்க ஜோலியா? இல்ல, காட்டுல. நான் மட்டும் இல்லனா இவரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அப்படிதானே தேவி? டாடி, இதெல்லாம் சுத்த ரீலு. என்னை காப்பாத்தினது இது இல்ல, வேற ஒருத்தர். யாருமா அது? டாடி, அங்க ஒரு பாம்பு என்ன கடிச்சிருச்சு. என்னது? பயப்படாதீங்க டாடி, அவரு விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டாரு. ஐயோ, விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டாரா? பாம்பு எங்க கடிச்சது? இடுப்புல. இடுப்புலையா? தேவி, மறுபடியும் அந்த பாம்பை கடிக்க சொல்லு, நான் அந்த விஷத்தை உறிஞ்சி எடுக்கிறேனே. நீ விஷத்தை உறிஞ்சி எடுக்க மாட்டேன், ரத்தத்தை தான் உறிஞ்சி எடுப்ப. சரியான ரத்த காட்டிடுங்க, சும்மா இரு. பாருங்க அங்கிள், வருங்கால புருஷன பேர் ரத்த காட்டேரின்னு சொல்றான். உன்னை காட்டேரின்னு சொன்னது தப்புப்பா, காண்டாமிருகம்னு சொல்லிருக்கணும். ஐயோ, நீங்க வேற அங்கிள். டாடி, இந்த லூச எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஐடியா இருந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். லூசு நான் சொல்றீங்க, இரு உங்க 2 பேரும் எங்க அப்பாட்ட சொல்லி. நீ கவலைப்படாதம்மா, இந்த மாதிரி கிறுக்கு பயிலுக்கு அவனை பிடிச்சு கட்டி வைப்பேன். உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கும். ஆனா இந்த டாடி விட்டுட்டு மட்டும் நீ எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே? ஓகே டாடி. சிப்பா. அவமானம், ரொம்ப அவமானம். என்னடா அங்கிளும் தேவியும் என்ன கிண்டல் பண்றாங்கப்பா. தேவி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்டா? நான் லூசா. என்ன இருந்தாலும் ஏன் புள்ளைய லூசுன்னு சொல்லிருக்க கூடாது. யார் லூசுன்னு பாப்போம். அவன் அப்பன் குடுமி என் கையில இருக்குடா. எப்படி? இப்ப தேவியை கடத்திட்டு போனானே, அவனோட அம்மா ஆயுள் கைதியா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கா அந்த மதுரை ஜெயில. அந்த கொலைக்கு காரணம் ஒண்ணு இல்ல அங்கிள், ஃப்ளவர் வாஸ் விழுந்துருச்சு. பரவாயில்ல, பாத்து போமா. சரி அங்கிள். இதுக்கெல்லாம் காரணமே இதோ போறாளே, இவரோட அப்ப ஞானதுரை தான். அந்த ஞானதுரை மட்டும் ஏதாச்சும் ஏற்கு மாறா நடந்தான்னா அப்புறம் அவனும் ஆயுள் தானே அனுபவிக்க வேண்டியதான். டேய் ராஜா, கடத்திட்டு வந்த பொண்ணை நீயே அனுப்பி வச்சுட்டு இப்ப தவிச்சா என்னடா பண்றது? டேய் அங்க பாருடா, அந்த பண்ணையார் பொண்ணு ஓடி வரா. ராஜா, உங்க அம்மா இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்காங்க?
கங்கையின் ஊற்று இது அம்மா பாடிய பாட்டு ஒரு 1000 கங்கையின் ஊற்று தாயின் ஆசையை கேட்டு தினம் சத்திய தீபம் ஏற்று அம்மா பாடிய பாட்டு ஒரு 1000 கங்கையின் ஊற்று என்றும் மாறாது தெய்வங்கள் யாவும் ஒரு தாயின் பிள்ளை பாசம் ஆகாது தென்னம் பாலை பூக்கும் அது அன்னை நெஞ்சில் பால் வார்க்கும் எண்ணம் போல வாழ்வு வரும் அது அம்மா உன்னை தேடி வரும் என் உயிர் பாடும் தாலாட்டு நீதானம்மா அம்மா பாடிய பாட்டு ஒரு 1000 கங்கை ஊற்று வரலாம் தர்மம் இங்கே மாறாது குற்றங்கள் ஒரு நாள் பூண்டில் ஏறும் என்றும் உண்மை சாகாது தாயின் தத்துவம் பாசமம்மா அவள் பாலில் தத்துவம் வீரமம்மா காலம் இன்று வந்ததம்மா கடமையை செய்வான் பிள்ளையம்மா உன் சபதங்கள் நிறைவேறும் நாள்தானம்மா பாட்டு ஒரு 1000 கங்கை ஊற்று யாரா பார்க்கணும்? ஐயா பார்க்கணுங்க. போங்க. ஐயா பாட்டு கச்சேரியில ஒரு அம்மா மயங்கி வந்தாங்களே அவங்க யாரும் தெரியுமா? காலையில வாங்க, ரெக்கார்ட்ஸ பார்த்து டீட்டெயிலா சொல்றேன். சரிங்க, காலையில வரங்க ஐயா. காலையில வர சொன்னீங்க. அந்த அம்மா பத்தி வேற சொல்றேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு விடிய காலையில் தான் அவங்க விடுதலை ஆகி போனாங்க.
தூக்கில் போட்ட எப்படி இருக்கானோ நியாயமா தவிக்க விட்டு போன பாவி எங்க இருக்கானோ இதெல்லாம் கஷ்டப்படுறானோ என் கண்ணாடி காட்ட மாட்டியாத்தா நீயே சொல்லாத்தா அம்மா உங்க பையன் எங்கேயும் போகல இங்கதான் இருக்கான். ராஜா இந்த பையன் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இவன் குழந்தையா இருக்கும் போது இதே கோயில் வாசல்ல தான் நான் கண்டெடுத்தேன். அப்ப கூட இதே பாம்புதான் இவன் காவலா இருந்தது. ஐயா உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது, இருந்தாலும் என் பிள்ளைய எடுத்து வளர்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுக்கு தெரியலையா? என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? வாங்கம்மா வாங்கம்மா. இதெல்லாம் தான் அன்னைக்கு உங்க குழந்தை பக்கத்துல கிடைச்சது. எப்படி உன்னை திரும்ப பாப்போங்கிற நான் பாசையில ஜெயில உழைச்சதுக்காக கிடைச்ச பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்க. இந்தப்பா இதெல்லாம் எனக்கு வேண்டாமா? வாங்கிக்கப்பா. என்ன இவ்வளவு பிரியமா இருக்கீங்களே, ஏமா இந்த அனதையை தவிக்க விட்டு போனீங்க? அப்ப எங்கம்மா? செண்டு மல்லி செண்டு மல்லிதா புது செய்தி சொல்ல வந்திருக்குதா. செண்டு மல்லிதா புது செய்தி சொல்ல வந்திருக்குதா. வண்டு ஒண்ணுதா அத வாழ வைக்க இங்க இருக்குதா. இவ பொண்ண உருக்கி வச்சு மின்னல் இறக்கி வச்சு கண்ண உள்ள செண்டு மல்லிதா. நடந்து வரும் வண்ண வண்ண செண்டு மல்லிதா. அடடட வண்ண வண்ண செண்டு மல்லிதா. செண்டு மல்லிதா புது செய்தி சொல்ல வந்திருக்குதா. வண்டு ஒண்ணுதா அத வாழ வைக்க இங்க இருக்குதா. இது எல்லாம் மறக்க வச்ச கண்ண நினைக்க வச்ச சின்ன இது வண்டு ஒண்ணுதா. அழியும் அது கண்டு கண்டு இன்று உண்ணுதா. அடடட கண்டு கண்டு இன்று உண்ணுதா. செண்டு மல்லிதா புது செய்தி சொல்ல வந்திருக்குதா. கங்கை மகன் காவிரிக்குத்தான் அடி செங்கரம்பு நீ கடிக்கத்தான். குங்குமத்தில் நான் குளிக்கத்தான் இந்த தங்கரதம் காலசைக்குதான். மலர்ந்திடும் முத்து விரிஞ்சிடும் முட்டியிட்டு கட்டிக்கொள்ளத்தான். சங்கமத்தில் கட்டிக்கிட்டு ஒட்டிக்கொள்ளத்தான்.
மல்லி செண்டு மல்லிதான் புது செய்தி சொல்ல வந்திருக்குதா வந்து ஒண்ணுதான் அத வாழ வைக்க இங்க இருக்குதா கண்களே இல்ல இது கண்களே இல்ல பூ பறிக்குதா இங்க ஒண்ணு தீ பிடிக்குதா சேற்றில் ஒரு மீன் துடிக்குதா அது சேர சொல்லி தான் படிக்குதா தண்ணீர் தெளிச்சிடு பந்தி விரிச்சிடு ரெண்டு உயிர் ஒண்ணு கலப்போம் சங்கமத்தில் இன்று முதல் நம்மை மறப்போம் அடடடட இன்று முதல் நம்மை மறப்போம் செண்டு மல்லிதான் புது செய்தி சொல்ல வந்திருக்குதா வந்து ஒண்ணுதான் அத வாழ வைக்க இங்க இருக்குதா நாகதம்மா எங்களை வாழ வைக்கிற இந்த ஊரும் இந்த சனங்களும் எப்பவும் நல்லா இருக்கணுமா அது மட்டும் இல்லாதா என் பஞ்சாயத்து நல்லபடியா பிள்ளையும் பத்தி விடணும் சொல்லிவிட்டாமா ஆத்தா பிறக்கிற பிள்ளை அப்பன பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கணும் ஏன் தங்கம்மா உன்ன மாதிரி லட்சணம் பொம்பளை பிள்ளை பிறக்க கூடாதா அவன்கிட்டயே கேட்டுருவோம் ஏன்டா ராசா உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா ரெண்டும் வேணுங்கிறான் போங்க நீங்க அவனே சொல்லட்டும் சொல்றா நம்ம நாகராச மாதிரி தம்பிதான் வேணுங்குது சரி பெத்து கொடு ராசா மாதிரி நான் வளர்த்துக்கிறேன் நல்லபடியா வளர்க்கணும்னா 4 காசு கையில வேணுமா வாழ்த்து பாக்கல வாங்க குழப்பு நல்லாவே நடக்கும் சாமி வரேங்க வாங்க தங்கம் தங்கம் எழுந்திரி பொழுது விடிஞ்சிருச்சு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிற தாசா என்னது நாகராசனை காணோம் நம்ம நாகராசனை காணுமா எங்க போயிருக்கோம் கோயில் புத்துல இருந்த நாகம் தான் உயிரை தானமா கொடுத்துட்டு இந்த மாணிக்கத்தை கக்கி இருக்கு அம்மா தாயே மகமாயே நாளைக்கே தாசில்தார்கிட்ட சொல்லணும் ராமஜெயம் ராமஜெயம்
ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பதில் என்ன அர்த்தம்? அடையாப்பா, நாளை காலையில எங்க அப்பா அந்த மாணிக்கத்தை கலெக்டர் கிட்ட ஒப்படைக்க போறாரு. சின்ன பண்ண மகடிக்காரன்ட்ட பேச்சா போச்சு. முள்ளம்படி தலையா, அவன் தான் ஒத்து வர மாட்டான்ல. கோயில் சமாச்சாரம், பொது இடம். அதை விடப்பா, மாணிக்கத்து பக்கத்துல பாம்புல காவலா இருக்குது. பாம்ப சுட்டு தள்ளிலாம். முதல்ல உன் அப்பனை சரி கட்டு, மத்த நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத தாயி, எல்லாம் சரியா போய் தலைப்பிரசவம் பாரு, அப்படிதான் இருக்கும். நான் போய் பூசாரி ஐயா சொல்லிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. சாமி சாமி, வீட்டுல என் பொஞ்சாதி இடிப்பொடியில துடிச்சுக்கிட்டு இருக்கா சாமி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. சீக்கிரம் போய் மருத்துவச்ச கூட்டு வர்றேன். நீ அது வரைக்கும் பக்கத்துல வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கோ. கோயில் பக்கத்துல தான் பிடார வீடு. கொஞ்சம் சீக்கிரமா புறப்பட்டு வாமா. நீங்க போயிட்டே இருங்க, நான் மருந்தெல்லாம் எடுத்துட்டு பின்னாடியே வரேன். சீக்கிரம் அம்மா. நீ போய் மருந்தெல்லாம் எடுத்து வைமா. தங்கம், பயப்படாத தாயி, நான் உன் பக்கத்திலேயே இருக்கிற தாயி. ஒண்ணு கவலைப்படாத. தாங்க முடியல, உங்களை விட்டு போயிடுவேன். எனக்கு பயமா இருக்கு. அப்படிதான் சொல்லாத தாயி, நீ போயிட்டா நான் மட்டும் உசுரோட இருப்பேனா? தலைப்பிரசவம் பாரு, அப்படிதான் இருக்கும். எனக்கு மூத்த பையன் நாகராசனை பார்க்கணும் போல சரி, இருக்குங்க. தங்கம். போய் உள்ள போங்க. வந்துட்டியா? வாடா நாகராசா. நாகராசன் வந்துட்டான் பாரு. ஏண்டா நாகராஜா, தம்பி பிறந்திருக்கான்ல, சந்தோஷப்பட வேண்டியதானே? பின்ன ஏண்டா கோவப்படுற? என்ன பண்ண நீங்களா? இது மாணிக்கம், இது கத்தி. சாமி, நிறுத்துற. திரண்ட மாணிக்கத்தை எங்க வச்சிருக்க? வீணா அடிபட்டு சாகாம உண்மையை சொல்லு. இப்படி கேட்ட சொல்ல மாட்டாப்பா அவன். அப்படின்னா உண்மையை சொல்ல சொல்லு. அப்ப கண்ணால பார்த்த சாட்சி பொய்யாடி. பார்த்த சாட்சியை கூப்பிடு. ஆமா, நான் தான் பார்த்தேன். உனக்கும் பசிக்குது இல்ல? இவ்வளவு நாளா உன்னை வச்சுதான் நாங்க பழப்பு நடத்திட்டு இருந்தோம். ஆனா இப்போ பசி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உன்னையும் என்னோட பிள்ளையா நினைச்சுதான் இத கொடுக்கறேன். இது பால் இல்ல, என்னோட ரத்தம். இத குடிச்ச உனக்கு ஒரு கடமை இருக்கு.
அது மட்டும் மறந்துடுங்க. விளையாடு பாம்பே. ஊர்க்குடிய கெடுக்கிற உங்களுக்கு இந்த குடி அவசியம்தான். பயப்படாதுமா, எழுந்துரு. நடந்ததெல்லாம் இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. அடா பாவிங்களா, அநியாயமா ஒரு அப்பாவிய கொன்னுட்டீங்களே. அப்பா வந்து உன்னை என் மகன் சொல்லிக்கே வெக்கமா இருக்கு. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். பேசாம உங்க அப்பனை தீத்துரு. புடி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸுக்கு தெரிஞ்சுன்னா மாணிக்கம் படி போயிடும், நம்ம வாழ்க்கையும் போயிடும். 3 உசுரா இல்ல 1 உசுரா? நான் பெரிய பண்ண பேசுறேன். யார் இன்ஸ்பெக்டரா? உடனே வீட்டுக்கு வாங்க. நம்ம குடும்பத்தை நாசம் பண்ண அவங்கள நான் சும்மா விட மாட்டேமா. இல்லப்பா, ஆத்திரப்பட்டு அவங்களை கொல்றதுனாலயோ குத்துறதுனாலயோ உங்க அப்பா பேர்ல இருக்க பழிய மாத்த முடியாது. ராஜா, நமக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் வரும். அது வரைக்கும் உங்க அம்மா சொல்ற மாதிரி பொறுமையா இருப்பா. நீங்க வேணா பொறுமையா இருக்கலாம், ஆனா இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏன் இப்படி நடந்துக்க சொல்லு. அப்பா, நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க யாரோ ஒருத்தரை கொலை செஞ்சு போட்டுட்டு சாமி நகையெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பையன் என் மேல சுமத்தி என்ன தூண்ல கட்டி வச்சு அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்கப்பா. இந்த ஊர்ல எவன்டா என் பொண்ண திருடி கொலகாரின்னு சொன்னவனா கருக்கிறமா? அவனுங்களை 2ல் 1 பாத்துறேன். எடுங்கடா துப்பாக்கிய. கூப்பிட்டு அவசரத்துக்கு ஒரு நாய் இருக்க மாட்டானுங்களே, நானே அவனுக்கு சொல்லிக்கிறேன். ராஸ்கல். அப்பா வேணப்பா, விடுமா அவனுங்கள. அப்பா, இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பழியெல்லாம் உங்க மேல போட்டு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. என்னம்மா சொல்ற? ஏலே மரமண்ட, அவன் நம்மள தான்டா சொல்றான். ராமஜெயம் ராமஜெயம். அவனுக்கு என்ன தெரியும்? ஊனா தூக்கிப்பான் துப்பாக்கிய. சும்மா இருங்க, நேரம் கட்ட நேரத்துல. தேவி, யாருமே சொன்னது உனக்கு? இதை யார் சொல்லணும்? இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் சொல்லுமே. இந்த வீட்டை கட்டது தண்ணியும் சிமெண்ட்டும் வச்சு இல்லப்பா, ஏழைங்களோட கண்ணீரையும் ரத்தத்தையும் குழச்சி வச்சு கட்டியிருக்கீங்க. இந்த வீட்டை தாங்கிட்டு இருக்கிறது அவங்களோட எலும்பு கொடுப்பா. இது வீடு இல்ல, பேய் பிசாசுங்க கூட இருக்கிற பேய் மண்டபம். ஏப்பா இப்படி எல்லாம் செஞ்சீங்க? உங்களை எவ்வளவு உயர்வா நினைச்சு எனக்கு தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருந்து என்ன வளர்த்தீங்க. ஆனா இப்ப மத்தவங்களுக்கு பெத்தவங்க இருந்து இல்லாம செஞ்சுட்டீங்களே. இப்படி கொள்ளையடிச்சு சேர்க்கிற பணம் யாருக்குப்பா? எனக்கா? இப்படிப்பட்ட பணம் வேணாப்பா. சாகும் போது கொண்டுட்டா போறோம். இல்லப்பா, உங்க பொண்ணுன்னு சொல்லி கத்துக்க எனக்கு வெக்கமா இருக்கு. தேவி, நான் சொல்றது கேளுமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். ஏலே ஞானதர, அழுவாத. பொண்ணு ரொம்ப பாசமா கொஞ்சிரிய, பாசம் பொங்குதோ. கொஞ்சம் விட்டா இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தானே சொல்லிடுவோம் போல இருக்க. ஏலே பங்காளி, இதுல பாதிக்கப்பட போறது நீதான்டா. அடக்கி வாசி. துப்பாக்கிய கொடுத்துட்டு போ. எலிமீச, இதுக்கு ஒரு ரூட்டை நான் கண்டுபிடிக்கிறேன். ஞானதோரா, இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டேன். அடிச்சது போதுமா, உயிரை எடுத்துறவா. எதுக்கு வந்து பாத்துரு? என்னக்கா இந்த நேரத்துல? தேவி, ஒரு முக்கியமான விஷயமா? என்னக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜா வச்சு அடின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. விடியறதுக்குள்ள ராஜாவோட உயிரை எடுத்துருவான் போல இருக்கு அந்த குடிகார பாவி.
என் பிள்ளை எப்படி அடிச்சு விட்டாங்க, நான் என்ன பண்ண? யாருக்கிட்ட வா தாயி, வா. என் புள்ள உசுரோடு இருக்கானா இல்ல செத்துட்டாலும் பார்க்க வந்தியா? இல்ல உசுரோடு இருக்க புள்ளைய சாகடிக்க சொல்லி உங்க அப்பா அமிச்சு வச்சானா? பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுது, அதுல நீ வேற என்ன ஊத்தாத. போதும் தாயி, போதும். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். வெரி பேட் ஈவினிங். ஏன் இன்ஸ்பெக்டர்? பின்ன என்னம்மா, உங்க அப்பன் பேச்ச கேட்டுக்கிட்டு அவனை அடின்னு அடிச்சு நோக்கிட்டேன். உயிர் போனாலும் போயிடும் போல இருக்கு. நாளைக்கு ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நாளா பதில் சொல்லி ஆகணும். இப்பவே நீங்க ராஜாவை வெளியில விடணும். விடனேனா? விட வப்ப. முடிஞ்சா செஞ்சுக்கோ. சார், கொடுமடா கொடுமை. கோட்டு பார்த்தா தோன்றதுக்கு முன்னாடி வாங்கின கோட்டு மாதிரி தெரியுது. ஆமாங்க, அப்பத்தே கோட்டு தான். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கூட சட்டம் ஒழுங்கு நல்லதாங்க இருந்துச்சு. நம்ம பெரியவங்க நமக்கு ஏன் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்னா, ஜனங்கள்லாம் சுதந்திரமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஆனா உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் சட்டம் ஒழுங்க கையில எடுத்துக்கிட்டு வாயில சுருட்ட வச்சுக்கிட்டு இப்படி ஸ்டேஷன்லயே புகை விட்டது இல்லாம ஊரையே புகையாக்கி நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்களே சார். இனிமே அப்படி நடக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மறுபடியும் நான் அந்த கோட்டை கையில எடுத்துக்கிட்டேன். மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு தொப்பைக்கு கீழே ஒரு காக்கி பேண்ட போட்டிருக்கிற உங்களே இன்ஸ்பெக்டர் சொல்றப்போ என்ன வக்கீல் சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். நான் சாராய் கடன் சொல்லலையே. போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது மக்களுக்கு மட்டும் தானே. உங்களுக்கு இது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ரொம்ப பேசுன முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். யார் யார உள்ள தள்ளுறதுங்கிறத அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல அந்த பையனை எந்த செக்ஷன்ல புக் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இங்க செக்ஷன் கிடையாது, புக் பண்றதும் கிடையாது. ஏன் தெரியுமா? இது லாரி ஆபீஸ் இல்ல. இங்க எல்லாம் நான் வச்சதான் சட்டம். நீங்க சொல்ற சட்டத்தை தான் நான் இப்ப கையில கொண்டு வந்திருக்கேன். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பையனை வெளியோட சொல்லுது. சார் என்ன சொல்றீங்க? ஏன் சார், நீங்க அவருக்கு தான் சொல்லணுமா? சார் ரொம்ப அழட்டிக்காதீங்க, சுளுக்கிய போகுது. ஐயோ ராஜா, ஐயோ, ஒரு விளையாடுறதுக்கு காயம் பண்ணிட்டாங்க. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படி ஏதாவது ஆபத்து வந்தா அந்த இடத்துல இந்த அட்வொகேட் அனந்தராஜ் இருப்பான். நான் போயிட்டு வரேன். பெஸ்ட் ஆஃப் லக். எங்க போயிட்டு வர? நீங்க செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் பிராயச்சித்தம் பண்ணிட்டு வரேன். ஏலே ஞானதர, என்னடா உன் பொண்ணு பாவம் பிராயச்சித்தம்னு வளர்றா? ஏமா காதலனை காப்பாத்திட்டு வரியா? நீங்க எல்லாம் மனுஷங்களா மிருகங்களா? பொணத்து நீ கழுக விட மோசமானவங்க. அதாவது மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடும். நீங்க உயிரோட இருக்கிறப்பவே சாப்பிடுறீங்க. ச்சே, இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. தேவி, நான் சொல்றத கேளுமா, கொஞ்சம் நில்லுமா, ஒரே குழப்பமா இருக்கு. ஏலே எலிமிச்ச ராமநாதா, தேவைதான்டா தேவைதான். இந்த பொண்ணு என்னடா பொணந்து நீ கழுகுன்னு திட்டிட்டு போறா. இந்த பையன் தேவி தேவின்னு துடிச்சிட்டு போறான். என்னடா அது? அது வேற ஒண்ணும் இல்ல, அப்பனும் பொண்ணும் சேர்ந்து டிராமா ஆடுறாங்க. ஆட்டத்தை முடிச்சிருவோம். எவன்டா என் பையனை அடிச்சது? அவன் மேல எறும்பு கடிச்சா கூட நான் தாங்க மாட்டேன். அவனை பட்டையா கிளப்பிருக்க. நான் இடிச்சு பண்றேன். வெளியே வாடாடா, வாடா வா. உன்னை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். லஞ்சம் வாங்குற பெருச்சாளி. வாடா வாடா, வந்துட்டியா? அம்மா 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 என்னடா
ஒழுங்கா சொல்லி தொலைங்கடா. மாணிக்கத்தை இங்க தானே வச்சோம், வெறும் புடவையா இருக்கு. பரதேசி புடவைக்குள்ள வச்சிருந்தாலும் வச்சிருப்பான், நல்லா தேடி பாரு. டேய், நம்மளை ஏமாத்திட்டான்டா. ஐயோ, ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இருக்கு ஞானதர. மாணிக்கத்தை ஒளிச்சு வச்சிட்டான்ல, அதான் நம்மள எப்படி ஏமாத்தலாம்னு யோசிக்கிறான். ரொம்ப யோசிக்காதீங்க, மாணிக்கத்தை காணும். எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க ஐயா. சொல்லுங்க. என்னடா உளறீங்க? நாம 3 பேரும் சேர்ந்து தானடா வச்சோம். வைக்கும் போது சேர்ந்துதான் வச்சோம், எடுக்கும் போது மட்டும் நீ தனியா எடுத்துட்டியாடா டேய். எனக்கு ஒண்ணு தெரியாதப்பா. தெரியாது அப்பாவா? தெரிய வைக்கிறேன். எப்படின்னு கேக்குறியா? உன் பொண்ணோட உசுரு இப்ப என் கையில. ஏய்! என் பொண்ணுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சீங்க, உன் பையனை குத்தி கொலை பண்ணிவிடுவான். ஐயோ, சபாஷ், சரியான போட்டி. ஏலே ஞானதர, அசத்திட்டடா, எங்கேயோ போயிட்ட. டேய், இந்த மாதிரி லூசு பயல வருஷம் ஒண்ணு என்னால பெத்துக்க முடியும். ஏன்னா இன்னும் எனக்கு தெம்பு இருக்கு. ஆனா மாணிக்கம் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். நீ என்ன பண்ற? ஒண்ணு மாணிக்கத்தை குடுத்துட்டு இந்த லூசு பயல கொலை பண்ண, இல்ல லூசு பயல கொலை பண்ணிட்டு மாணிக்கத்தை கொடு. எப்படி வசதி? என் பொண்ண ஒண்ணு செஞ்சிடாதீங்கடா டே, அவளை விட்டுடுங்கடா டே. சோகத்துல நீயே குத்திக்க போற, கத்திய போடு. டாய், நிறுத்துங்க. உங்களுக்கு மாணிக்க தானே வேணும், என்கிட்ட இருக்கு, வாங்க. இத பாருங்க, இதானே வேணும். நீங்க கேட்ட நகரத்தை மாணிக்கம் எல்லாமே இருக்கு, எடுத்துக்கங்க. மருமகளே, இந்த நகையெல்லாம் உன் கல்யாணத்துக்கு அன்பளிப்பா வச்சுக்கமா. என்னடா மருமக எவ்வளவு கோவமா இருக்கா? வா போலாம். ஆமா, மாணிக்கத்தை வைக்கிறதுக்கு ஒய் திஸ் மேன் கட்டு. அஜக்தா. டே சண்டால பசங்களா, என் சொந்த வீட்டுல உங்களை எஜமான மாதிரி வச்சிருந்தேன்டா. இப்படி நன்றி கேட்டு வாடா. ஹலோ ஹென்றி, how are you? அண்ணே, வணக்கண்ணே. Please stand, stand, stand. Please stand. Stand. Oh, stand. Stand. இங்கிலீஷ் புரியல போல இருக்கு. How are you? கொஞ்சம் பேதி ஆகுது. What baby? வாத்திலையா கோழி சாப்பிட்டு இவன் யார் யாரையோ. சும்மா உலக வியாபாரத்துக்கு எடுத்து வைக்காத. எலிமிச. What எலிமிச? எலிமிச அந்த காட்டு ராட்டு மேட்டு. அடுக்கு மொழியெல்லாம் அப்புறம் பேசுறேன்டா. மாணிக்கத்துக்கு ரேட்டை பேசி முதல்ல ஆளாம. மாணிக்கம், மாணிக்கம். வாட்ஸ் மாணிக்கம்? மாணிக்கம் ஸ்னேக் 100 years, 100 ஸ்டோன் எமரால்டு சஃபையர். பா, இந்த பைத்தியக்காரனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு பைத்தியம் பிடிச்சோம் போல இருக்கு. டேய், மாணிக்கத்தை காட்டுவோமாடா? முதல்ல இந்த பாவி பணத்தை காட்டுட்டோம். பணம் பணம். அப்போ பொட்டியை மாத்தி போமாடா. இந்த அந்த பொட்டி அவன் கூட இந்த பொடி. என்னடா பணத்தை திருப்பி கேக்குறானா? அவன் ஏதோ உளறண்டா. யூ கம் கம். முதல்ல இடத்த காலி பண்ணு மூதேவி. எப்படியோ பணம் நம்ம கைக்கு வந்தாச்சு எலிமிச. மாணிக்கமும் நம்ம கையில. அவன் வண்டியை நம்ம கையில. அவன் வண்டியை மட்டும் எதுக்கு விடுவானே? டேய், நான் இடத்துக்குள்ள தூக்கி வெளியே போட்டு தொலைங்கடா. இறங்குடா, ஒரு அடி நகர்ந்தாலும் சுட்டு பொசிக்கிடுவேன். அவன் ஒரு கிறுக்கு போயிடா. அவன் நம்மள சுட்டாலும் சுட்டுவான். முதல்ல இறங்கிடுவான். ஏண்டா ஞானதர, சமத்தா நல்ல பிள்ளையா இருந்த, இப்ப டென்ஷன் ஆகி துப்பாக்கி தூக்கிப்பிட்டியா? தூக்க வேண்டிய நேரம் வந்துச்சுடா. நாம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா ஊர் முன்னால தப்ப ஒத்துக்கிட்டு இந்த மாணிக்கத்தை கோயில்ல ஒப்படைச்சிடுவோம். நீயே மனசு மாறின பிறகு அப்ப நாங்க ஏமாத்துறோம். எது செஞ்சாலும் நாம 3 பேரும் செஞ்சுதான் பழக்கம். 3 பேரும் சேர்ந்து செஞ்ச எந்த காரியம் உருப்பட்டதா வரலாறு இல்ல. நான் மட்டும் இதை செய்யறப்பா. பொட்டி நான் எடுத்துக்கிறேன், போங்கடா. இதுக்கு பிராயச்சித்தமே இல்லையா? ஒரே பிராயச்சித்த திருந்தி வாங்க, உங்களுக்கு மன்னிப்பு தரேன். போ நண்பா, நாங்க பாத்துக்கிறோம். போடா போ. சொல்றான்ல பெரிய மனுஷன். போதாங்க. உன்னைய சேர்த்தாண்டா சொல்றேன். எளிமேசராஸ்கல், போடா. திரும்பி பார்க்காம போங்கடா டேய். ஏய், நில்லுடா. நீ
மாணிக்கத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு தான் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உன்னை பார்த்து குசல வச்சு போலான்னு வந்தோம். உங்க 2 பேரையும் சுட்டு போச்சுக்கிட்டு. ஆட மடையா, ஓன் துப்பாக்கி கார்ல இருக்கு, ஏன் துப்பாக்கி கையில இருக்கு. ஒழுங்கா மாணிக்கத்தை கொடுத்துரு. ஏன் உசிலே போனாலும் தர மாட்டேன்டா. குடா உங்க பாவத்தை தேக்கிட்டா போயிட்டு ஏன்டா புலம்புற? 1000 நம்ம பார்ட்னர் ஒழிச்சு போட்டு போட போட போட. எங்க நல்லா போட. என்னடா அவனை போ சொல்லிட்டு பாத்து நிக்கிற? உடம்பு மட்டும் தான் போயிட்டு இருக்கு, அவன் உசுறு கிடக்கு பாரு. நீதான் என்ன காப்பாத்தி ஆகணும். எல்லா தப்பும் கண்ணு முன்னால நான் செஞ்சேன். சத்தியமா அப்ப உன்னோட சக்தி என்னன்னு எனக்கு தெரியாது. தப்பு செஞ்சவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சு தப்பிடணும். அம்மா தாய், அதுக்குண்டான தண்டனை என் வாழ்க்கையை நான் அனுபவிச்சுட்டேன். வாடி என் கப்ப கிழங்க. என்ன பைத்தியக்கார குடாக்கு நினைச்சியா? லூசு, உன் வீரத்தை ஒரு ஆம்பளை கிட்ட காட்டு. சும்மா நேரத்தை வீணாக்காத. வாடினா என்னடி சிமர்ற? இல்லங்க, நீங்க இங்க வந்தா எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க ராஜாவும் இருக்க ஆபத்து. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு நீ யாருமே இல்ல. இப்ப நான் அந்த வீட்டுக்கு போனா என்ன சின்ன பின்ன மாட்டிடுவாங்க. அம்மா, நீங்க நினைச்ச முடியும். என் பிள்ளைய பாக்குறதுக்கும் அவன் உயிரை காப்பாத்துறதுக்கும் காரணமா இருந்ததே இந்த பொண்ணுதான். நாம தான் அவளுக்கு ஆதரவு கொடுக்கணும். அம்மா, இந்த தொப்பி, இந்த கண்ணாடி. ராமஜெயம் ராமஜெயம், அலெக்ஸ் கண்ணா, இப்பவே கடைசியா கண்ணாடியில போய் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸோட பாத்துக்க. ஏன்னா இனிமே நீ ரவுடி தான். சொல்லுடா. சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு உன் கடுமையான உழைப்பு தெரிஞ்சு போச்சு. ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்மிஷல் ஆர்டர். நான் என்னைக்குமே இன்ஸ்பெக்டர் தான். இந்த காக்கி சட்டையை கழட்ட மாட்டேன். இந்த ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வரலான்னு பாக்குறேன். உன் வண்டவாள ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த பசங்களை உன் சாமர்த்தியத்தை வச்சு உள்ள புடிச்சு தள்ளு. ராஜா எங்க நாகத்தம்மா, கிட்டாம என் பிள்ளைய காப்பாத்தணும். பயப்படாதீங்க சாமி. இப்பதான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அவங்க போறது வரைக்கும் நீங்க தான் சாமி பொண்ணு மாப்பிள்ள.
பொறுக்கி நாயகா சொல்லுங்க, எங்கடா ஜோடி அனுப்பிச்சு வச்சீங்க அவங்கள? சொல்லுங்க சொல்லுங்க. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்ல வைக்கிறது எனக்கு தெரியும். இப்ப பார், இதோ ரஜினி 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 வாடா வாடா. நல்லா இருக்கிறாயா? நம்ம ஏன் அனுபவிக்க கூடாது? நான் உயர உயர போகிறேன். என்ன கலர் சேஞ்ச் ஆயிருக்கு? ஃபாரின் தான் ஃபாரின் தான், அது அப்பப்ப கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. தாகமா இருக்குதா? குடி குடிடா குடி குடி குடி. உனக்குல நண்டு போயோ உனக்குதா குடி குடி. வாடா வாடா. உனக்கும் கிடையாது. சொர்க்கம் எனக்கு தாண்டா. இப்ப பா எப்படி குடிக்கிறேன்னு. காப்பாத்துங்க சாமி. இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு நாங்க எத்தனை நாள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது. இந்த பாம்பால எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை இழந்தோம். இந்த மாணிக்கத்தை வித்தும் பிழைக்க முடியல. அந்த பாம்பை கொன்னே ஆகணும் குருஜி. இந்த பாம்புல எந்த பாம்பு உங்க பாம்போ அதை நீங்களே கண்டுபிடிச்சு சுட்டுடுங்க. என்ன பாத்துட்டு சுடுறேன். என்ன பாம்பு சொல்றா? நான் அட்ரஸா விசாரிச்சுட்டு இருக்கேன். மொத்தமா எல்லாத்தையும் சுட்டுக்கிறா. சீக்கிரம் பாம்பு கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ள
பெரும்பாடா போச்சு ராமஜெயம் ராமஜெயம் உன் தாய் தங்கடா உன் தாயத்தை உலகண்டா ஐயோ இது என்னதுடா எதுக்குறா நல்லா பாருடா என்னதான்டா அது ஏன் தாயத்துறா குத்துறா உன் கையில மாணிக்கம் என் கையில என்ன கொண்டாங்க என்ன கொண்டாங்க என்ன கொண்டாங்க உன் மாணிக்கத்தை உங்ககிட்டே கொடுத்துட்றேன் உங்ககிட்டே போட்டுறேன் இந்தாண்டா ஐயோ தண்ணி 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 ஐயோ தண்ணி கவலைப்படாதீங்கம்மா, மாணிக்கா அவங்க கிட்டதான் இருக்குங்கிறத ஊர் ஜனங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். பெரிய மனுஷா வண்டியை விட்டு கீழே இறங்கியா என்ன எங்க கூட்டம்? நம்ம ஊரு கோயிலுக்கு சேர வேண்டிய மாணிக்கத்தை மரியாதையா கொடுத்துட்டு போ. நம்ம கோயில் சொத்து பறிபோக கூடாங்க தான் நானே இங்க வந்திருக்கேன். தம்பி எங்க ஆட்டியும் துப்பாக்கி இருக்கு. போடுபா நடிப்புல ரொம்ப தேறிட்டடா. ஏய் இந்த கல்லணையா அந்த குள்ளனை புடிச்சு கட்டுங்கடா. ஊர் ஜனங்களே நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. 18 வருஷம் முன்னாடி இவ புருஷன் எப்படி செத்தான் ஏன் செத்தான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் இவ தலைமறைவாயிட்டா. இவளை தேடி புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்ப மாணிக்கம் எங்கன்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்குன்னு கதை அளக்குறா. ஊர் நல்லா இருக்கணும்னா அந்த அபூர்வமான மாணிக்கத்தை நம்ம கோயில ஒப்படைக்கணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்களே கேளுங்க. அடிபட்டு சாகாம மாணிக்கம் இருக்கிற இடத்த சொல்லி தொலைமா. மாணிக்கத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா அம்மா எப்படி தெரியாம போ? யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க யாராச்சும். பெருமாளு தண்ணி கேக்குறான், நம்ம சோடாவே கொடு. எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா இந்த சோடா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? என்னம்மா மாணிக்கத்தை நான் போய் எடுத்து வரமா? நான் போயிட்டு வரமா? நீ மட்டும் போகாத, நானும் கூட வரேன். நீ எல்லாம் போக முடியாதுமா. உனக்கு கொடுத்திருக்கிற சோடாவுல உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற விஷத்தை கலந்து கொடுத்திருக்கோம். அவரை பாவி உணர்ச்சி வசப்படாதடா. நாளைக்கு காலையில வரைக்கும் அம்மா உசுரோட இருப்பா. அதுக்கு மாத்து மருந்து எங்கிட்ட இருக்கு. நாளைக்கு காலம்பரக்குள்ள மாணிக்கத்தை கொண்டு வந்தனா உன் அம்மா உசுரை காப்பாத்தலாம். நீ இங்க நிக்கிற ஒரு நிமிஷமும் உன் அம்மா உசுருக்கு ஆபத்து.
மாணிக்கம் கிடைச்சிருச்சுமா, மாணிக்கம் கிடைச்சிருச்சு. அம்மா மாணிக்கம் கிடைச்சிருச்சுமா. அந்த மாணிக்கத்தை எங்கிட்டு கொடுப்பா? உன் ஆத்தாவுக்கு உசுறு கொடுக்குற மாத்து மருந்து அங்க இருக்கிற மண்கலயத்துல இருக்கு, போய் எடுத்துக்க. குடியுமா? பாம்புக்கு பால் கொடுத்தவங்களை சாகடிக்குமாங்க. எங்க அம்மா உனக்கு கொடுத்த பாலுக்கு நீ சரியான பரிகாரம் பண்ணிட்ட. தம்பி, அந்த பாம்பை திட்டாதீங்க தம்பி. முதல்ல உங்க அம்மாவுக்கு கொடுத்தது வெறும் மயக்க மருந்து கலந்த சோடா தான். இப்போ நீங்க கொண்டு வந்ததுதான் விஷம். தெய்வமா வந்து அந்த பாம்பு உங்க அம்மாவை காப்பாத்திருச்சு. धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे।